மேம் இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து நிறைய விளக்குகள் இந்த வந்திருக்கு, மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதில் ஆமா. வந்து குறிப்பாக கேட்கணும் அப்படின்னா நிறைய பேர் இப்போ தண்ணியில் ஊற்றி விளக்கு ஏற்றுறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மேம்? விற்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டு, கடைக்காரங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு. ஏன்னா லேடீஸோட சோம்பேறித்தனத்தை மொத்தமாக கேபிட்டலைஸ் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான். ஸோ எப்போ வந்து நம்ம மாவு அரைக்கிறத விட்டுட்டோம், மசாலா அரைக்கிறத விட்டுட்டோம். ஸோ அவங்க வந்து நல்ல நல்ல பிஸ்னஸ்மேன் நம்ம லேடீஸோட வீக்னஸை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் எது எனக்கு ஈஸியாக கிடைக்கும், நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையும் நான் மொபைல்லையே போட்டு என் வீட்டுக்கு வந்துடுதா, அது நான் கஷ்டமே படாமல் ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும்னு யங்ஸ்டர்ஸும் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிக்குது. விளக்கு ஏற்றுறது அப்படின்னாலே எண்ணெயும் திரியும் போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் விளக்கு. நீ தண்ணியில் வந்து ஒரு லைட்டு எரியறதெல்லாம் போய் நம்ம விளக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு அலங்கார பொருளாக வேணால் வைக்கலாமே தவிர தெய்வ சன்னிதானத்தில் ஏற்றுறதுக்கு அந்த விளக்கெல்லாம் உகந்ததே கிடையாது.